அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, ஆரோக்கியமான உணவு முறை வயது முதிர்ச்சியின் போது உங்கள் மூளையை பாதுகாக்குமா? இதை எதை பேஸ் பண்ணினா ஜாமா நியூராலஜி அப்படின்ற ஒரு மருத்துவ சஞ்சிகையில வெளியான ஒரு ஆர்டிக்கிள சுருக்கமா தமிழ் படுத்தி உங்களுக்கு கொடுக்க போறோம். இது எதை பத்தினா நமக்கு வயசு கூடும்போது மூளையை கூர்மையாக வைத்திருப்பது முக்கியமான கவலை. நினைவு ஆற்றல் குறைவு, சிந்திக்கும் திறன் குறைவு அப்படின்னு அந்த மாதிரி வயது முதிர்ச்சி ஆகும்போது வரும். அதுக்கு பேரு டிமென்ஷியான்னு பேர். இல்லைன்னா ஞாபக மறதி நோய். இந்த நோய் உலக அளவுல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 150 மில்லியன் மக்களை பாதுகாக்கும். எப்போ 2050ல அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு. இதுக்கு ஒரு ட்ரீட் பண்றதுக்கான மருத்துவம் இப்போதைக்கு கிடையாது. அதனால இதை எப்படி வராம பாதுகாக்கிறது அப்படின்றத பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா நாம் உண்ணும் சாப்பாடு, நான் சாப்பிடுற சாப்பாடு இது அறிவாற்றல் வீழ்ச்சியை தடுக்க உள்ளதா, இல்ல அட்லீஸ்ட் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டடியில என்னன்னா 1,59,000 மேற்பட்ட பெரியவர்களை பழக்க வழக்கங்களை 26 வருஷம் பார்த்து கண்காணித்து நடக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. இதோட நோக்கம் ரொம்ப எளிமையானது. ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுபவர்களுக்கு வயது முதிராகும் போது மூளை ஆரோக்கியம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்க்கறதுதான். சுருக்கமா சொன்னா ஆமா, ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றினா பிற்கால வாழ்க்கையில் சிறந்த நினைவாற்றல் மற்றும் சிந்தித்திறனுடன் உள்ள மூளையை நம்ம பாதுகாக்க முடியும். ஆரோக்கியமான உணவு முறைன்னா என்ன? காய்கறிகள் சாப்பிடுறது, மீன் சாப்பிடுறது, முழு தானியங்கள் சாப்பிடுறது. காய்கறிகள், மீன், முழு தானியங்கள். எது சாப்பிடக்கூடாதுன்றது இருக்கு. சிவப்பு இறைச்சி, ரெட் மீட், வறுத்த உருளைக்கிழங்கு, அப்புறம் சுகரி ட்ரிங்க்ஸ், சர்க்கரை பானங்கள், அதுல ஜூஸும் வரும். இவங்களுக்கு நினைவாற்றல் சிக்கல்கள் அதிகம் உண்டு. இந்த ஆராய்ச்சியில ஒரு 4 முக்கியமான கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. அதை எளிய மொழியில சொல்ல போறேன். ஒண்ணு குறைவான மூளை சோர்வு, அது பேரு பிரெயின் ஃபாக் அப்படின்னு பேரு. இதய ஆரோக்கியமான உணவு முறைகளை, அது பேரு டேஷ் டயட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அது கொஞ்சம் பாருங்க. அதை பின்பற்றுறவங்களுக்கு நினைவாற்றல் குறைபாடு, இல்லைன்னா கவனம் செலுத்துவதில் சிரமம், இதோட வாய்ப்பு 41% குறைவு. 2வது பாயிண்ட், இளமையான மூளை வயது. நல்ல உணவு முறைகள் சாப்பிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி காய்கறிகள், மீன் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மூளையின் வயதே கம்மியாகுது. எவ்வளவு கம்மியாகுது? ஒரு 9 மாசத்துல இருந்து 16 மாசம் வரைக்கும் இளமையா இருக்கிறது. 3வது பாயிண்ட் என்னன்னா எந்த சமயத்துல இந்த நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 70-80 வயசுல உங்களுடைய நினைவாற்றல் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 வயசுல இருந்து 54 வயசு அந்த சமயத்துல நீங்க நல்ல உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி 70 வயசு 80 வயசுல உங்களுக்கு வரக்கூடிய இந்த சிந்திக்கும் ஆற்றல் குறைவு, நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் தவிர்க்கலாம். எதை சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், அதுவும் ஒரு முக்கியமானது. சிறந்த மூளை ஆரோக்கியத்திற்கு என்னென்ன சாப்பிடணும்னா பச்சை கீரைகள், காய்கறிகள், மீன், நட்ஸ், ஒயின், அது மிதமான அளவு. மிதமான அளவுனா 1 கிளாஸ், இல்லைன்னா அதை விட கம்மி. தேநீர் அண்ட் சாலட் ட்ரெஸ்ஸிங், வெஜிடபிள்ஸ். எது சாப்பிடக்கூடாது அப்படின்னா
சிவப்பு இறைச்சி ரெட் மீட், பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் பேக்கன், சாசேஜ், வறுத்த உருளைக்கிழங்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ், முட்டை, சர்க்கரை கலந்த பானங்கள் லைக் சோடா. அடுத்தது வந்து சப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். மூளை முதிர்ச்சி அடையும் போது நினைவாற்றல் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது பேர் டிமென்ஷியா, ஞாபக மறதி நோய். அந்த ஞாபக மறதி நோயெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கா தெரியும் நினைவு ஆற்றல் சிந்தனை திறன் வந்து மோசமடைகிறதுன்னு உங்களுக்காகவே உணரும் நிலை உருவாகும். அதுக்கு பேர் தான் சப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைன்னு பேர். அப்படின்னு என்னன்னா, இது சமீபத்திய நிகழ்வுகளை மறப்பது, பேச வந்த விஷயத்தை வந்து தடுமாறுறது, கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படுது, இதெல்லாம் வந்து ஆரம்ப கால சமிச்சைகள்னு வச்சுக்கலாம். பின்னாடி வர ஞாபகம் வருதுங்க நோய்க்கு. இது முறையான மருத்துவ பரிசோதனைகள் தெரியறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா வந்து, ஆரோக்கியமற்ற உணவு முறையை கொண்டவர்களுடன் ஒப்பிடும்போது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஆரம்பகால மனச்சோர்வு, பிரெயின் ஃபாகு, அதோட வாய்ப்பு வந்து 41% குறைவு. சரி, அடுத்து இந்த ஆய்வில் என்ன பார்த்தாங்கன்னா, எந்த உணவு முறைகள் வந்து சிறப்பாக செயல்பட்டன. இதில் வந்து 6 உணவு முறைகளை வந்து பார்த்துருக்காங்க. இந்த 6 உணவு முறைகளுமே மூளைக்கு வந்து நல்லா தான் பண்ணியிருக்கு. அதில் வந்து பெஸ்ட் என்னன்னா வந்து டேஷ் உணவு முறை, DASH. அதை பற்றி முன்னாடி சொன்ன மாதிரி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த டேஷ் உணவு முறை தான் மூளைக்கு சிறந்தது. முதல்ல இந்த டேஷ் உணவு முறை எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்கன்னா, உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. அதில் அதிகமாக என்னென்ன இருக்குன்னா, காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள், அப்புறம் நட்ஸ். அதில் எது கம்மினா இல்லைன்னா இல்லாமல் இருக்கிறதுனா சர்க்கரை, சிவப்பு இறைச்சி ரெட் மீட், அப்புறம் உப்பு. இதில் என்ன முடிவுனா வந்து சிறந்த நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறனுடன் இதுக்கு வந்து ஒரு வலுவான தொடர்பு உண்டு. டேஷ் டேட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷரும் கம்மியாகும், உங்களுக்கு சிந்தனை திறனும் நல்லா இருக்கும், பின்னாடி வர உள்ள ஞாபக மறதி நோயும் வராமல் இருக்கும். மற்ற உணவு முறைகள் என்னென்னலாம் நல்ல உணவு முறைகள்னா, மத்திய தரைக்கடல் உணவு முறை, மெடிடேரியன் ஸ்டைல் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா, மீன், ஆலிவ் எண்ணெய், அப்புறம் வந்து தாவர உணவுகள். இன்னொன்று வந்து வெஜிடேரியன் டயட், தாவர அடிப்படையிலான உணவு முறை. அதில் வந்து ஃபுல்லாக வந்து தாவர உணவு வகைகள் தான் சாப்பிடுவாங்க, விலங்கு உணவு வகைகளை வந்து சாப்பிட்றது கிடையாது. 3வது குரூப் வந்து பிளானட்டரி ஹெல்த். அதில் என்ன வந்து அது உங்களுக்கு நல்லது, சுற்றுச்சூழலுக்கு நல்லது, அதுவும் தாவர அடிப்படையிலான உணவு முறை. அப்புறம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட், அலர்ச்சி எதிர்ப்பு உணர்வு. அது என்ன பண்ணுதுன்னா, உடலில் உள்ள இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்ணும். இப்போ கேட்கலாம், இந்த உணவு முறைகளை டேஷ் டயட்டை சாப்பிடாம மற்றதையும் சேர்த்து சாப்பிட்டா அதுக்கு கூடுதல் நன்மை எதுவும் கிடைக்குமா அப்படின்னா, ஆமாம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக வந்து ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிட்றீங்களோ, அதை விதிகளை பின்பற்றுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு மூளையோட நலனும் பாதுகாக்கப்படும். நீங்கள் கேட்கலாம், இந்த அறிவியலை எவ்வளோ நம்பலாம் அப்படின்ட்டு. இந்த ஆய்வு வந்து மிகப்பெரியது. ஏன்னா வந்து 1,59,000 மக்களை வந்து பார்த்துருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க? 26 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இதனோட முடிவுகளை வந்து மிகவும் நம்பகத்தன்மை மிகவும் ஆக்குறது. இன்னொன்று வந்து நடுத்தர வயது காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆராய்ச்சியாளர்கள் வந்து எந்த வயசுல சாப்பிட்டா பின்னாடினா வந்து 70-80 வயசும்போது மூளையோட
மறதி கம்மியாகிறது மாதிரி, இல்லைன்னா ரொம்ப மோசமாகாமல் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த 45-54 அந்த வயது வரை நன்றாக ஆரோக்கியமான உணவு முறைகள் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு மூளைக்கு மிகவும் வலு சேர்க்கும். அதனால 60 வயசு, 70 வயசுல பண்ணக்கூடாதுல்ல. 60 வயசு, 70 வயசுல நல்ல உணவு முறைகளை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். பட் ஆனா பெஸ்ட் எப்படின்னா 45-54 அதான் 40 வயசு, 50 வயசுல இருக்கும்போதே நீங்க நல்ல உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க 70, 80 வயதுல உங்களுக்கு ஞாபக மறதி வர்றது கம்மியாகும். இன்னொன்னா காஸ் வெர்சஸ் கனெக்ஷன். காரணம் மற்றும் தொடர்பு பற்றி ஒரு குறிப்பு. அப்படின்னா என்னன்னா, இது ஆப்சர்வேஷனல் ஸ்டடி. அப்படின்னா என்னன்னா, இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் என்ன சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஞாபக மறதி வருதா, அவங்களுக்கு அப்படின்றத தான் பார்க்குறாங்க. இதுக்கு யாரையும் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்தலாம் இல்லை. அதனால ஆரோக்கியமான உணவுக்கும் ஆரோக்கியமான மூளைக்கும் தொடர்பு ரொம்பவும் வலுவா இருக்கு. ஆனா இதனால தான் அது நடந்ததா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ஆராய்ச்சியாளர் மற்ற காரணிகள் இருக்கு. நல்ல மூளைக்கு மற்ற காட்சிகள், உடற்பயிற்சி பண்றது, புகைப்பிடிக்காமல் இருப்பது, அப்புறம் நிறைய நிறைய காசு இருக்கும்போது படிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் கனெக்ஷன்ஸ், அப்புறம் எஜுகேஷன், இதெல்லாமும் உங்களுடைய அடுத்த காரணிகள் உங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு. அதெல்லாம் இவங்க ஒதுக்கிட்டு பார்க்கும்போது ஆரோக்கியமான உணவு உங்களோட மூளையை பாதுகாக்குது. கடைசியா நீங்க கேட்கும்போது கேட்கலாம், மூளை ஆரோக்கியத்திற்கு என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்ட்டு. என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கீரைகள், காய்கறிகள், பால்கீரை, காலை, லெட்டூஸ், அப்புறம் கேரட், குடமிளகாய், ப்ராக்கோலி, மீன்ல சாமன், டூனா, மத்தி, நட்ஸு, வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதை, மிதமான அளவில் ஒயின் அப்படின்னா 1 கிளாஸ்க்கும் குறைவா, தேநீர், காஃபி சாப்பிடும்போது சுகர் இல்லாமல் சாப்பிடும். அப்புறம் சாலட் ட்ரெஸ்ஸிங் போடும்போதும் வெனிகரேட்ஸ், ஆலிவ் எண்ணெய் பேஸ் பண்ணியான சாலட் ட்ரெஸ்ஸிங் சாப்பிடணும். எதெல்லாம் தவிர்க்கணும்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சிவப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, மாட்டு இறைச்சி, பேக்கன், சாசேஜ், ஹாட் டாக்ஸ், அப்புறம் வறுத்த உருளைக்கிழங்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், முட்டை அதிக அளவில், அதுவும் நல்லது கிடையாது. சர்க்கரை பானங்கள், சோடா, ஸ்வீட் டீ, இனிப்பு தேநீர், ஃப்ரூட் பஞ்ச், இனிப்புகள் மற்றும் பலகாரங்கள், குக்கீஸ், கேக், மிட்டாய், வெண்ணெய் மற்றும் மார்கரின் அதிக அளவில், இதெல்லாம் மூளைக்கு மூளை ஆரோக்கிய மூளைக்கு நல்லது கிடையாது. இந்த ஆய்வுல யாரெல்லாம் பங்கேற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல முன்னாடியே சொன்ன மாதிரி 1,59,000 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுல 85%, 83% பெண்கள், 17% ஆண்கள். இதுல பெரும்பாலும் வெள்ளை நிறத்தவங்கள்ட்ட தான் எடுத்திருக்காங்க. சராசரி தொடக்க வயது 44 வயது. இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா நடுத்தர வயதிலேயே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட பழகிருங்க. அது உங்களுடைய எதிர்கால நினைவாற்றலுக்கு ஒரு சிறந்த முதலீடு. 2வது டேஷ் உணவு முறை ஒரு சிறந்த இலக்கு. இது இதயத்திற்கான நல்ல உணவு முறை, உங்க பிளட் பிரஷர் குறைக்கும். அதுக்கு மேல இது மூளைக்கான சிறந்த உணவு முறை. 3வது சிறிய மாற்றங்கள் பெரிய பலன் தரும். முதல் எடுத்தோடனே பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிகவும் மோசமான உணவு முறையிலிருந்து ஓரளவு ஆரோக்கியமான உணவு முறைக்கு மாறுங்க. அதுல இருந்து படிப்படியா முன்னேறுங்க. இன்னொன்று இது கேலரி மாத்திரம் கிடையாது. உணவின் அளவை விட அதோட தரம் மிகவும் முக்கியமானது. இப்போ வறுத்த கோழி, சோடா, அதுல இருந்தும் 1500 கேலரிஸ் சாப்பிடலாம்.
அதே இந்த 1500 கேலரிஸ் வந்து இந்த மீன் மற்றும் காய்கறிகள் அடங்கிய கேலரி வந்து மச் பெட்டர், ரொம்பவும் நல்லது. இந்த ஆய்வு வந்து மிக வலுவானது. ஆரோக்கியமான உணவு முறை சாப்பிட்டா டிமென்ஷியா வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா வந்து மற்ற காரணிகள் இருக்கலாம். ஜெனடிக்ஸ், உடற்பயிற்சி, தூக்கம் மற்றும் சமூக தொடர்புகள் அதுவும் வந்து இந்த ஞாபக மறதி நோய்க்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. இருந்தாலும் ஆரோக்கியமான உணவு வந்து ஆரோக்கியமான மூளைக்கு ஒரு மூலக்கம். இந்த ஆராய்ச்சி வந்து ஒரு வலுவான ஆதாரத்தை மேலும் நமக்கு உறுதிப்படுத்துது. இந்த ஜெனடிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், உங்க மரபியலை வந்து நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஆனா என்ன சாப்பிடுன்றது நீங்க உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய மூளை ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்க முடியும். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் டயட் வந்து பிளட் ப்ரெஷருக்காக தான் அவங்க இது முன்னாடி பரிந்துரைத்தது 2025 தான். எது உங்க இதயத்திற்கு நல்லதோ அது உங்களுடைய மூளைக்கு நல்லது. நல்ல காய்கறிகளை சாப்பிடுங்க. பேக்கன், சோடா இதெல்லாம் தவிர்த்துங்க. இதை பண்ணீங்கன்னா இந்த ஆலோசனை வந்து பல தசாப்தங்களுக்கு நீங்கள் நன்றாக நினைவில் வைத்திருக்கலாம். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி ரொம்ப முக்கியம். எல்லார்ட்டையும் இதை வந்து பரப்புங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் நாம் காணலாம்.